بالرفق وجل الخير والسعد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வினர்களே, இன்றைய தினம் குர்ஆனிய சிந்தனை ஒரு 2 வசனங்களை பற்றிய செய்திகளை இன்று பரிமாற இருக்கிறோம். அந்த 2 வசனங்களிலும் யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் நமக்கு தெரிந்தது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் முதல் மனைவியின் பெயர் சாரா அம்மா. இந்த சாரா அம்மா அவர்களை பற்றிய செய்தியை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். சாரா என்று சொல்லக்கூடிய இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறிய தந்தையுடைய மகள். இன்னும் சொல்ல போனால் இறை அச்சமுடைய, இந்த அகிலத்திலேயே பேர் அழகுடைய ஒரு பெண் என்று சொன்னால் சாராமாவைத்தான் சொல்ல முடியும். அவ்வளவு அழகு, சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மணந்து கொண்டதற்கு பிறகு சாராமா அவர்களை பற்றி திருமறையில் இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நபிமார்களுக்கு தாய்மார்கள். எப்படிப்பட்ட தாய்? அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகை எங்கிருந்து கொண்டு வந்தான் என்று தெரிகிறதா? சாராமா அவர்கள் மூலமாக. அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அம்மா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாட்டி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொள்ளு பாட்டி. இப்பேற்பட்ட ஒரு ஏகப்பட்ட நபிமார்களை ஈன்றெடுத்த ஒரு தாய் என்று சொன்னால் அது சாராமா அவர்களைத்தான் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. சாரா என்று சொன்னால் ஹிப்ரு லாங்குவேஜில் தலைவி என்று பொருள். அதுவே அரபியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தன்னை சுற்றியுள்ளவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள் என்று பொருள். சாரா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாராமாவை அழைத்துக் கொண்டு ஷாம் தேசத்திலிருந்து மிஸ்ரை நோக்கி செல்கிறார்கள். மிஸ்ருக்கு இடையிலே ஒரு கொடிய எண்ணம் படைத்த, குரூர புத்தி படைத்த ஒரு அரசன். அடுத்தவர்களுடைய மனைவி இவனுக்கு பிடித்திருந்தால் அவர்களை அனுபவித்து பழக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட அந்த பகுதியை கடக்கும் பொழுது அந்த அரசனுடைய சேவகனாக இருக்கக்கூடிய ஒருவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு வந்த சாராமா அவர்களையும் பார்த்து அரசனுக்கு தகவல் சொல்கிறான். அழகு என்று சொன்னால் அவ்வளவு அழகு. உண்மையிலேயே அவர்கள் இருக்க வேண்டிய இடம் உங்களுக்கு பக்கத்தில் தான், ஆனால் வேறொருவரோடு வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக தகவல் சொல்லவும் அந்த ஊருக்கு நுழைந்ததும் தகவல்கள் கேள்விப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது போன்ற இந்த மன்னனுடைய செயல் அடுத்தவருடைய மனைவியினுடைய விஷயத்தில் மிகவும் பலகீனமானவர் என்பதாக. எனவே தன்னுடைய மனைவியை காப்பாற்றும் விதமாக தன்னுடைய சகோதரி என்பதாக சொல்லி பார்க்கிறார்கள். இருந்தாலும் அவன் விட்ட பாடில்லை. அவர்களை அரசவைக்கு அழைத்து செல்கின்றான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அங்கே என்ன நடக்கிறது? மிகப்பெரிய ஆச்சரியம். சாராமா அவர்களை நெருங்கும் பொழுது சாராமா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டிருப்பது உண்மை என்றால், நான் உன்னுடைய ரசூல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிமை நான் நம்பி உன்னை ஈமான் கொண்டிருப்பது உண்மையானால், நான் உண்மையிலேயே என்னுடைய கணவனுக்கு மட்டுமே என்னுடைய கற்பை பகிர்ந்து கொண்ட பத்தினித்தனத்தோடு வாழ்வது உண்மை என்றால், இந்த இக்கட்டான தீய சூழலில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த குரூர எண்ணம் படைத்த அந்த மன்னன்
சாராமாவை நெருங்குகின்றான். நெருங்கியேதான் தாமதம். அவருடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே செயல்படாமல் போய்விடுகிறது. வெறுமன் அந்த உறுப்பு மட்டுமல்ல, கை கால்கள் அனைத்து உடம்பு முழுக்க அவருக்கு செயல்படாமல் அப்படியே போய்விடுகிறது. உடனே வாய் மட்டும் பேசுகிறது, நான் தவறு செய்து விட்டேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை எப்படியாவது என்ன செய்ய, இதுல இருந்து காப்பாற்றி விடு. மறுபடியும் துவா செய்யறாங்க. அவனுக்கு உடல் சரியாயிரு. மறுபடியும் அவன் ஆசை விடல, அதான் சரியாயிருச்சு, தெம்பு வந்துருச்சு, மறுபடியும் நெருங்குறான். இவ்வாறு 3 முறை நெருங்கியும் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட துவாவின் அடிப்படையில் அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. கடைசியில் அவன் வெறுப்பாய் என்ன செய்யறான், இந்த சைத்தான முதல்ல இங்கிருந்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி காவலாளிகளுக்கு உத்தரவிடுறான். உத்தரவிட்டாலும் கூட எப்பொழுதுமே அவனுடைய வளமை என்னவென்று சொன்னால், யாரை அனுபவித்தானோ அனுபவித்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புவது வழக்கம். இவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்காமல் அனுப்பினோம் என்று சொல்ல வெளியில என்ன பேசுவாங்க, இவனுக்கு வேலை நடக்கல போல, இவனுக்கு செய்ய வேண்டிய வேலை நடக்கல போல என்று எகத்தாளமாக பேச்சுக்கு ஆளாக நேரிடும் என்பதற்காக வெளியில பந்தா காட்டிக்கிறதுக்காக ஒரு அன்பளிப்பாக ஒரு அடிமையை, ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்புகின்றான். ஆனால் வெளியில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளே என்ன நடந்தது என்பதை ஒரு ஸ்கிரீன்ல படத்தை போட்டு காட்டுன மாதிரி அல்லாஹ் தஆலா தெளிவா காட்டினான். ஏனென்று சொன்னால் கணவனுடைய மனம் வேறு சிந்தனைக்கு செல்லக்கூடாது அல்லவா. இன்னைக்கு நம்ம சிசிடிவி கேமரா இந்த நூற்றாண்டு செய்யறோம், எங்கேயோ நடக்கிறத மொபைல் உட்காந்து கடையில் நடக்கு, வீட்டை சுற்றி என்ன நடக்கு, தெருவில் என்ன நடக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறோம் இல்லையா. அப்ப அன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ள நடந்த விஷயத்தை ஸ்கிரீன் போட்டு காட்டின மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டி, நீங்க உண்மையிலேயே இறைவனுக்கு நெருக்கமான ஒரு நபி, உங்களுடைய துணைவியரும் பரிசுத்தமானவர்கள் தான் என்பதை காட்டி சந்தோஷப்படுத்துகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமை பெண்ணையும் அழைத்துக் கொண்டு மனைவியையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். இந்த சமயத்தில் சாராமா இதுவரை அவர்களுக்கும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் குழந்தை இல்லை. எனவே அடிமையாக வந்த அந்த பெண்ணை அவர்கள் பேரு ஹாஜரா கணவனுக்கு மனப்படுத்தி வைக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கட்டும். அங்க என்னன்னு பார்த்தா சந்தோஷமா இருந்த அந்த வருடமே குழந்தையும் பிறந்துருச்சு. இவ ஹாஜராமா அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஹாஜராமா அவர்களையும் குழந்தை இஸ்மாயிலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், போய் விட சொல்றான். விட்டாங்க. அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அது ஒரு தனி ட்ராக், அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா இப்ப சாராமா பற்றிய செய்திகளை மட்டுமே இந்த இடத்துல இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறது. ஒரு இடத்துல குறிப்பிட்டது அவர்கள் அந்த மன்னருடைய தீங்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சாராமாவை பற்றி இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஒரு சரித்திரம் வேறு ஒரு வகையிலே வைத்துக் கொண்டு சாராமாவுடைய விஷயத்தை பார்ப்போம். எப்பொழுதுமே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வளமை, தினமும் தன்னோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு யாராவது ஒரு விருந்தாளிகளை கூட்டு வந்துருவார்கள். அவங்க விருந்தாளி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. அன்னைக்கு எந்த விருந்தாளியும் கிடைக்கல. ரொம்ப நேரம் வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்து 2 மலக்குமார்கள் அனுப்பி வைக்கிறான் மனித உருவல. அந்த 2 பேரும் வர்றாங்க. அவங்களுக்கு விருந்து படைக்கிறாரு. ஆனா அவங்க விருந்து சாப்பிடல. ஏன்னா அவங்க மலக்குகளாச்சே. அவங்க நம்ம மாதிரி உணவுங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்போ அவங்க உணவுல கை வைக்காம இருக்கவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னவோ சொல்லி பயப்படுறாங்க. அப்ப இந்த நிகழ்வை பார்த்து சாராமா சிரித்தவர்களாக நிற்கிறாங்க. இப்ப அந்த 2 பேரும் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற செய்தியை அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சாராமா சொன்னாங்க, என்னது இந்த செய்தி எங்களுக்கு மிக ஆச்சரியமா இருக்குது, எனக்கும் இவருக்குமா, நான் கிளவியாகிவிட்டேன், இவருடைய நிலைமையும் அதே நிலைமைதான், இந்த நிலைமையில எப்படி முடியும்? அப்ப மலக்குமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ்னா எதை முடியாதோ அதை முடித்து காட்டக்கூடியவன், எது இயலாததோ அதை இயற்றி காட்டக்கூடியவன், எது நடக்காதோ நடத்தி காட்டக்கூடியவன். இந்த வல்லமை படைத்தவன் தான் அல்லாஹ். எனவே அல்லாஹ் சொன்னது மாதிரி உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். சாராமா ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, சாராமா இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வயசு 90 வயசு. அடுத்ததாக அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் ஹைலுங்கிற காலமும் நின்று போய் விட்டது. இவங்களுக்கு 90 வயசு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 100ஐயும் தாண்டி விட்டது. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய எனக்கும் வயசாகி கிழவனா இருக்கக்கூடிய இவருக்கும் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதற்கு மலக்குமார்கள் சொன்ன பதில் தான் இது.
அல்லாஹ் நினைத்தால் நிச்சயமாக முடியும். அல்லாஹு அக்பர். குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி மட்டுமல்ல, அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்றாங்க. இஸ்ஹாக்குங்கிற குழந்தை பிறக்க போகுது, அவருக்கு யாக்கூப்ங்கிற குழந்தை பிறக்க போகுது. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு சுப செய்தி கொடுக்குறாங்க. குழந்தை பல வருடங்களாக இல்லாமல் இருந்த ஒரு நிலையில் தான் ஹாஜரமா அவர்களை நிக்கா முடித்து வைத்தார்கள். நிக்கா முடிச்சு வச்ச ஒரு வருஷத்திலேயே குழந்தை பிறந்துருச்சு. அப்ப இது ஒரு பெருந்தன்மையாக செஞ்சு வச்ச விஷயமாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை குணம் ஒன்று இருக்கு இல்லையா? 2 மனைவி உடையவர்களை கேட்டால் தெரியும். அப்படி யார் இப்ப இருக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க சமூகம் அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குன்னு தான் சொல்லணும். அதாவது நீ என்ன தப்புனாலும் பண்ணிக்கோ, ஆனா 2வது ஹலாலான முறையில நிக்கா முடிக்கிறதுக்கு கூட நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்ற மனநிலையில தான் எனக்கு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லாவே சொல்லிட்டான், உன்னால நீளமா நடக்க முடிஞ்சா நீ ஒண்ணுக்கு மேல யோசி, இல்லைன்னா நீ உன்னோட நிப்பாட்டுக்கு வந்து மார்க்க சொல்லுது. நம்ம பயந்து போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? யாருக்கு பயந்து போய்? நீளமா நடக்க முடியலன்னு பயந்து போயா? அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்காரமாக பயந்து கூட எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த 2 மனைவியர்கள் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சிக்கல்கள்லாம் தெரியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிக்கலை அவங்க சந்திச்சாங்க. எப்படி சந்திச்சாங்க? இப்போ இந்த ஹாஜரா மூலியமா குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு ஒரு மனசுல இயற்கையா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பொறாமை குணம், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உடனே ஒரு சமயத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சோ தெரியல, ஒரு ஒரு அல்லாஹ் சத்தியம் விட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. உன்னுடைய 3 உறுப்புகளை நான் சிதைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி அல்லாஹ் சத்தியம் விட்டு உறுதிமொழி எடுத்துடுறாங்க. பிறகு யோசிச்சாங்க, அல்லல்லா தப்பாச்சு, நம்ம பார்த்தாலும் அந்த பெண்ணை மனம் முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு அந்த சத்தியத்தை கணவன்கிட்ட சொல்லவும் செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் நபி இதை கேட்டுட்டு, என்னவா இப்படி அல்லாஹ்வால சத்தியம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டியே, சரி இப்ப ஏதாவது பண்ணி அந்த பிள்ளைய கொண்டு போடாத, வேணா ஒண்ணு செய்ய சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. 2 காதுல வேணா ஓட்டையை போட்டு, அல்லது அதுக்கப்புறம் 3 உறுப்புகள் அல்லவா, நீ 3வதாக பெண்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆண்களுக்கு விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னத் பண்ணப்படுகிறதோ, இது போல பெண்களுக்கு பண்ணக்கூடிய வளமை இன்றும் அரபுலகத்திலே பெண்களுக்கு இருக்குகிறது, அவர்களுக்கும் செய்வதற்கு. எப்படி நமக்கு எப்படி பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய தோலை நீக்கப்படுகிறதோ, அது போல பெண் குழந்தைகளுக்கும் என்ன செய்வாங்க, அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய தோலை நீக்கி விடுவார்கள், ஹத்னா செய்வதற்கு என்று சொல்லப்படும். இது மாதிரி 3 காரியத்தை செஞ்சு அந்த சத்தியத்தை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அப்போ 2 காலம் ஓட்டை போட்டாச்சு. ஹாஜர் அம்மா என்ன பண்ணாங்க, சரி ஓட்டையா இருக்குதுன்னு சொல்லி அதுல என்ன செஞ்சாங்க, ஒரு 2 கம்பிய வளையத்தை தூக்கி மாட்டினாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் ஹாஜர் அம்மா இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டாங்க அப்படின்னு சரித்திரத்துல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய வீடுகளை பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஜிமிக்கி கம்பல் இந்த இதெல்லாம் போடுறாங்க. அப்போ இப்படித்தான் சாராமாவுடைய வரலாறுகளை மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. இறையற்றபடைய இந்த பெண்கள் எப்படி தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டவுடன் அதனுடைய எஃபெக்ட் கிடைச்சிச்சோ, அப்ப எந்த அளவிற்கு அவருடைய பக்குவங்கள் இருந்திருக்கும். இதுபோல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய பெண்கள் இறையற்றபடையவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது துஆவுடைய பலனை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஒரு மூமின் உண்மையான இறை விசுவாசி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை தராமல் இருப்பதில்லை. அதுவும் அநீதியாக பாதிக்கப்படும் பொழுது கேட்கக்கூடிய துஆரிலே ரொம்ப வேகமாக கபூல் செய்து அல்லாஹ் அதற்குண்டான பதிலை கொடுக்கக்கூடியவன். அப்படித்தான் சாராமா விஷயத்திலும் கொடுத்தான். அவர்களுடைய அழகு, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய இறையச்சம், அவர்களுடைய மார்க்க பற்று, அதனுடைய வழியில் வந்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்பேற்பட்ட வரலாற்று நிகழ்ச்சியைத்தான் இன்றைய குர்ஆனுடைய சிந்தனையாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் குர்ஆனை அறிந்து கொள்ளக்கூடிய